குட் மார்னிங் பிள்ளைகள். பிள்ளைகள் இணைந்து கொண்டிருக்கணும். லைன்ல இருங்கோ பிள்ளைகள். இந்த கணக்கை நீங்கள் வாசியுங்கோ, வாசித்து செய்ய முயற்சி செய்யுங்கோ. நுண்ணறிவு வினாக்கள் பகுதி ஒன்றுக்குரியது. பிள்ளைகள் சவுண்ட் கேக்குதோன்னு சொல்லி ஒரு ஆள் அட்மிட் பண்ணிட்டு சொல்லுங்க. அல்ல சட்டில போடுங்க. மிஸ்ஸின் சவுண்ட் கேக்குதோன்னு சொல்லி. சட்டில போடுங்க. ஓகே, இந்த கணக்கை நீங்க வாசிச்சு முயற்சி செய்யுங்கோ. சரி, பாப்போம் பிள்ளைகள். போட்டி ஆரம்பித்த நேரம் பிற்பகல் 1:45. சரிதானே? போட்டி ஆரம்பித்த நேரம் பிற்பகல் 1:45. இந்த ஆரம்பித்த போட்டியானது 40 நிமிடங்களின் பின் தேநீர் இடைவெளிக்காக நிறுத்தப்பட்டது. அப்ப 1:45க்கு ஆரம்பித்த போட்டி இடைவெளிக்காக 40 நிமிடம் நடைபெற்று விட்டு, அதாவது தொடர்ந்து 1:45 இருந்து 40 நிமிடங்கள் விளையாட்டு போட்டி நடைபெறுகிறது. 40 நிமிடங்களின் பின்னர் 15 நிமிடம் இடைவேளை விடப்படுது. இப்ப நாங்கள் 1:45ஓட எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்ன? தேநீர் இடைவேளைக்காக போட்டி நிறுத்தப்பட்ட நேரம் யாது? சரிதானே? இப்ப நாங்கள் 1:45க்கு தொடங்கி 40 நிமிடம் போட்டி நடக்குது. சரியா? அப்ப நாங்க 40 நிமிடத்தை கூட்டுவோம். 40 நிமிடத்தின் பின்னர் தானே போட்டி இடைவெளிக்காக நிறுத்தப்பட்டது. அப்ப நாங்க 1:45ஓட 40 நிமிடத்தை கூட்டினோம்னு சொன்னா 1:85 வரப்போகுது. எங்களுக்கு 1:85 நாங்க என்ன செய்யணும்? அந்த 85 நிமிடத்துக்குள்ள 60 நிமிடம் இருக்கு. அது நாங்கள் மாற்றினோம்னு சொன்னா 2:25 நிமிடம். அதாவது பிற்பகல் தேநீர் இடைவெளிக்காக விடப்பட்ட நேரம் பிற்பகல் 2:25 நிமிடம். சரிதானே? முதலாவது வினாவுக்குரிய விடை வந்துட்டு. திரும்ப ஒரு முறை பாருங்க. போட்டி ஆரம்பித்த நேரம் 1:45. இடைவேளை விடப்பட்ட நேரம், அதாவது இடைவேளைக்காக ஒதுக்கப்பட்ட 40 நிமிடங்களின் பின்னர் இடைவேளைக்காக நேரம் விடப்படுது. அப்ப நாங்கள் 40 நிமிடத்தை கூட்டணும்னு சொன்னா 1:85 வரும். அதுக்குள்ள 60 நிமிடத்தை நாங்க மணித்தியாலமா மாத்த போறோம். 2:25. சரிதானே? அப்ப தேநீர் இடைவேளை விடப்பட்ட நேரம் பிற்பகல் 2:25 நிமிடம். சரிதானே? பாப்போம். அடுத்த வினாவுக்கு போவோம். தேநீர் இடைவேளையின் பின்னர் போட்டி ஆரம்பமான நேரத்தை நியம நேரத்தில் தருக. தேநீர் இடைவேளையின் பின்னர் போட்டி ஆரம்பமான நேரத்தை நியம நேரத்தில் தருக.
சரி பாப்போம் பிள்ளையார். தேநீர் இடைவேளை விடப்பட்ட நேரம் பிற்பகல் 2:25. சரிதானே? அப்ப 15 நிமிடங்கள் எங்களுக்கு இடைவேளை விடப்பட்டன்னு சொல்லி முதல் கணக்குல இருந்தது, தரவுல இருந்தது. அப்ப தேநீர் இடைவேளையின் பின்னர் போட்டி ஆரம்பமான நேரம்னு சொன்னா நாங்கள் 2:25க்கு எங்களுக்கு தேநீர் இடைவேளை விடப்பட்டது. திரும்ப மீண்டும் 15 நிமிடங்களின் பின்னர் போட்டி ஆரம்பமாகியது என்று எங்களுக்கு தரவுல தரப்பட்டிருக்கு கணக்குல. சரியோ? அப்ப நாங்க பார்ப்போம். தேநீர் இடைவேளைக்காக எடுத்த நேரம் வந்து 15 நிமிடங்கள். இதோட கூட்டினம்னு சொன்னா மீண்டும் போட்டி ஆரம்பித்த நேரம் 2:40. விட வந்து இதை வந்து எங்களுக்கு நியம நேரத்துல சரி சொல்லி இருக்கு. 2:40 எங்களுக்கு பிற்பகல் நேரம் தானே, அதனால நாங்கள் 2:40 நியம நேரத்துல கொடுப்பீங்க, 14:40 கொடுக்குறோம். இதுல பிற்பகல் முற்பகல் நீங்க போட தேவையில்லை. 14 2 டோட் போட்டு 40 இதுலதான் இதுக்குரிய விடையாக முடியும். அதாவது 24 மணித்தியால கடிகாரம்னு சொன்னா நீங்கள் பிற்பகல் போட தேவையில்லை. இதுதானே 2 பிற்பகல் 2:40 நாங்கள் 12ஓட 2 கூட்டி 14:40 விட போடுறோம். ஓ 14:35 போட்டிருக்கிறீங்க பிள்ளைகள். ஒருக்காக சரி பார்த்து கொள்ளுங்க. 14:35 வராது. 25 15 கூட்டி நீங்க சின்ன கூட்டல் பிழை விட்டுட்டீங்க போல இருக்கு. அத திருப்பி ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க. திருத்தினா நாங்க அடுத்த வினாவுக்கு போவோம். உதை பந்தாட்ட போட்டிக்காக செலவழித்த நேரம் யாது? இந்த அதாவது இந்த உதை பந்தாட்ட போட்டி எவ்வளவு நேரம் நடைபெற்றது, எத்தனை மணித்தியால நடைபெற்றது, அந்த நடைபெற்ற நேரத்தை நாங்க கணிச்செடுக்க வேண்டும். சரிதானே? போட்டி ஆரம்பித்த நேரம் 1:45. திரும்ப போட்டி நடைபெற்ற நேரம் 40 நிமிடம் நடைபெற்றிருக்கு. 2:25க்கு நிறைவு பெற்று மீண்டும் எங்களுக்கு 3:30 மீண்டும் போட்டி முடிவடைந்த நேரம் வந்து 3:30 தரப்பட்டிருக்கு. சரிதானே? எங்களுக்கு இந்த இடைவேளை நேரத்தில் நாங்க கழிச்சு விட வேண்டும். முதலாம் கட்டமா போட்டி முடிவடைந்த நேரம் வந்து 2:25. சரிதானே? இப்ப போட்டி ஆரம்பித்த நேரம் 2:40க்கு. ஏன் அந்த இடைவெளி 2:25க்கும் 2:40க்கும் இடையில அந்த 15 நிமிடம் இருக்கு. சரிதானே? அப்ப மீண்டும் போட்டி முடிவடைந்த நேரத்தை பார்த்தோம்னு சொன்னா 3:30. போட்டி ஆரம்பித்த நேரம் 2:40. இந்த இதுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் வந்து 2ஆம் தடவையாக போட்டி நடைபெற்ற நேரமாக இருக்கும். 3:30 இருந்து 2:40 இடைப்பட்ட 50 நிமிடங்களும் 2ஆம் கட்டமாக போட்டி நடைபெற்றிருக்கு. ஆகவே நாங்க முதல் கட்டம் நடைபெற்ற 40 நிமிடம், 2வது கட்டம் நடைபெற்றது 50 நிமிடம். சரிதானே? கூட்டினம் என்று சொன்னா 90 நிமிடம். அப்ப 1 மணித்தியாலமும் 30 நிமிடங்களும் இந்த போட்டி மொத்தமாக நடைபெற்றிருக்கு. 90 நிமிடத்துக்கு 1 மணித்தியாலம் 30 நிமிடங்கள் இருக்கு. இந்த போட்டி மொத்தமாக 90 நிமிடங்கள் நடைபெற்று நாங்க அது மணித்தியால நிமிடமாக மாத்தி கொடுக்குறோம். எங்களுக்கு இந்த மணித்தியாலங்கள் எவ்வளவு நேரம் உதை பந்தாட்ட போட்டிக்காக செலவழித்த நேரம் யாதுன்னு சொன்னா நாங்க அந்த இடைவேளை நேரத்தை கழிச்சு கொண்டு போட்டி நடைபெற்ற நேரத்தை எடுத்தோம்டா சரி. அதுலயும் நாங்கள் மணித்தியால நிமிடத்துல கொடுக்க பிற்பகல் முற்பகல் என்று கொடுக்கறது இல்லை. நேரம் ஒன்றை கேட்கும் போதுதான் நாங்கள் பிற்பகல் அல்லது முற்பகல் என்று கொடுப்போம். சரிதானே? ஒரு மணித்தியாலம் 30 நிமிடம் என்று விட போட்டிருக்கிறீங்கள். மற்ற பிள்ளைகள் செய்து கொள்ளுங்க.
அல்லது நீங்கள் 1:45 இருந்து பிற்பகல் 3:30 வரை உள்ள நேரத்தை கணித்து எடுத்துக்கொண்டு அதுல இருந்து 15 நிமிடத்தை கழித்து விட்டாலும் கழித்து விடும் போதும் உங்களுக்கு போட்டிக்காக செலவழித்த நேரம் வரும். போட்டி முடிவடைந்த நேரம் 1:30 போடுவீங்கள். போட்டி ஆரம்பித்த நேரம் 1:45. இதுக்கு இடைப்பட்ட வித்தியாசத்தை எடுத்துக்கொண்டு அதுல 15 நிமிடத்தை கழிச்சு விடலாம். 2 கட்டமா நீங்க கணா செய்யாட்டிக்கும் ஒரே தடவையில செய்யறேன்னு சொன்னா முடிவடைந்த நேரத்தில இருந்து ஆரம்பித்த நேரத்தை கழிச்சிட்டு மீதியாக உள்ள வார விடையில இருந்து 15 நிமிடம் இடைவேளைக்காக கழிக்கப்பட்டது அந்த நேரத்தை கழிச்சு எடுத்தாலும் சரி. உங்களுக்கு இலகுவான முறையில நீங்கள் விளங்கி கொண்ட முறையில செய்து கொள்ளலாம். சரி பிள்ளைகள், அடுத்த கணக்கு போவோம். மூன்று மணித்தியாலங்களும் 45 நிமிடங்களும் 3 மணித்தியாலங்களும் 45 நிமிடங்களும் வீதியில் பயணம் செய்த பேருந்தொன்று பிற்பகல் 1:20க்கு பயணத்தை நிறைவு செய்தது எனின் பேருந்து பயணத்தை ஆரம்பித்த நேரம் யாது? பிள்ளைகள் இந்த கணக்கு பாருங்க. 3 மணித்தியாலங்களும் 45 நிமிடங்களும் வீதியில் பயணம் செய்த பேருந்தொன்று பிற்பகல் 1:20க்கு பயணத்தை நிறைவு செய்தது எனின் பேருந்து பயணத்தை ஆரம்பித்த நேரம் யாது? பயணத்தை நிறைவு செய்த நேரம் 1:20, பிற்பகல் 1:20. சரிதானே? இந்த நியம நேரத்துல நாங்க இதை எழுதுறோம் என்று சொன்னால் நியம நேரத்துல 13:20 நாங்க மாத்தி எழுதுவோம். சரிதானே? நியம 1:20 எங்களுக்கு 13:20 நியம நேரத்துல மாத்தி எழுதுற எங்களுக்கு கணக்கு செய்யற சுகம், கழித்தல் செய்யறது எல்லாம் சுகம். சரிதானே? நியம நேரத்து 13:20க்கு பயணத்தை நிறைவு செய்துட்டு அப்ப நாங்க அதுல இருந்து 3 மணித்தியால 45 நிமிடத்தை முன்னுக்கு கழிச்சு பார்ப்போம். என்ன 1:20க்கு வந்து 13:20க்கு பயணத்தை நிறைவு செய்துட்டுது. அப்ப நிறைவு செய்த நேரம் எங்களுக்கு இங்க தரப்பட்டிருக்கு. அதுக்கு முதல் 3 மணித்தியால 45 நிமிடம் பயணம் செய்திருக்குது. சரிதானே?
அப்ப நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா பயணத்தை ஆரம்பித்த நேரத்தை பாக்குறதுக்கு 13:20 அதாவது நிறைவு செய்த நேரத்துல இருந்து பயணம் செய்ய எடுத்த நேரத்தை நாங்கள் கழிச்சோம்னு சொன்னா பயணத்தை ஆரம்பித்த நேரம் வரும். சரிதானே? அது 9:35. பயணத்தை ஆரம்பித்த நேரம் முற்பகல் 9:45. ஏன் 9:45 வருதுன்னு சொன்னா எங்களுக்கு தரப்பட்டது பிற்பகல் 1:20. அதுல இருந்து 3 மணித்தியாலத்தை நாங்க முன்னுக்கு பார்க்க எங்களுக்கு அது முற்பகலா மாறுது. சரிதானே? ஒன்பது 35 வரும். நாற்பத்தைந்து 9:45 வரும் இல்லையா விட இதுல 4 மாற வேணும் உங்களுக்கு 9:45 வரும். ஒன்பது 45 உங்களுக்கு இதை விட வரப்போகுது. இது முற்பகல் நேரமாக அமையும் பிள்ளையார். ஓகே, அடுத்த வினாவுக்கு போவோம். பேருந்து பயணத்தை நிறைவு செய்த நேரத்தை நியம நேரத்தில் தருக. பேருந்து பயணத்தை நிறைவு செய்த நேரத்தை நியம நேரத்தில் தருக. எங்களுக்கு பேருந்து நிறைவு செய்த நேரம் நாங்க ஏற்கனவே கணக்கு பார்ப்பதற்காக எங்களுக்கு அடுத்த கணக்கு நாங்க செய்வதற்காக மாத்தி விட்டோம். என்ன அப்ப நாங்க பார்த்தோம்னா பிற்பகல் 1:20 பயணத்தை நிறைவு செய்தது. இந்த பேருந்து 1:20 அதாவது பிற்பகல் 1:20 பயணத்தை நிறைவு செய்தது தரப்பட்டிருந்தது. இதை நாங்க நியம நேரத்துல கொடுக்குறோன்னு சொன்னா 12 சக 1:20 கூட்டி விட்டோம்னு சொன்னா 13:20 வரப்போகுது. அதை ஏற்கனவே நாங்கள் மாற்றம் செய்துதான் கணக்க செய்த நாங்க எங்களுக்கு அந்த மாற்றம் செய்து செய்தது இலகுவா இருந்தது. இந்த 13:20 நீங்கள் போடையில இதுக்கு நியம பிற்பகல் முற்பகல் போட தேவையில்லை. இது நியம நேரம் என்று சொல்லப்படுறது 24 மணித்தியால கடிகார நேரம். இதுக்கு நீங்கள் பிற்பகலோ அல்லது முற்பகலோன்னு போட தேவையில்லை. சரிதானே? அடுத்த கணக்கு பார்ப்போம். பிற்பகல் 10 மணிக்கு ஆரம்பமாக இருந்த கலை விழா 15 நிமிடங்கள் முன்னதாக ஆரம்பிக்கப்பட்டு 1:30 நடைபெற்றது. பிற்பகல் 10 மணிக்கு ஆரம்பமாக இருந்த கலை விழா 15 நிமிடங்கள் முன்னதாக ஆரம்பிக்கப்பட்டு 1:30 நடைபெற்றது. இப்ப கலை விழா ஆரம்பமாக இருந்த நேரம் 10 மணி. ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்கீங்க? 15 நிமிடங்கள் முன்னதாக ஆரம்பிக்கப்பட்டு. பாருங்க, முந்தைய ஆரம்பித்த நேரம் 15 நிமிடங்கள். அப்ப எத்தனை மணிக்கு ஆரம்பித்த நேரமா இருக்கும்? 9:45 பிற்பகல் 9:45. சரிதானே? அப்ப கலை விழா 10 மணிக்கு ஆரம்பிக்க இருந்தது. 15 நிமிடங்கள் முன்னதாக ஆரம்பிக்கப்பட்டு 1:30 நடைபெற்றது. இப்ப 9:45 தான் எங்களுக்கு என்ன ஆரம்பித்த நேரம். கலை விழா ஆரம்பித்த நேரம் தான் இங்க குறிக்கப்பட்டிருக்கு. இப்ப 10 மணிக்கு ஆரம்பிக்கப்பட இருந்தது 15 நிமிடங்கள் முதலே தொடங்கிட்டுன்னு சொன்னால் நாங்கள் 15 நிமிடத்தை முந்தி பார்த்தோம்னு சொன்னா 9:45. அதாவது 10 மணில இருந்து 15 நிமிடத்தை கழிச்சு பாக்குறோம். சரிதானே? பிற்பகல் 9:45.
நேரங்களை பிற்பகல் முற்பகல வடிவா போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது பிள்ளைகள் கலை விழா முடிவடைந்த நேரம் யாதென்று கேட்கப்பட்டது. இதை நீங்கள் முயற்சி செய்யுங்க. கலை விழா முடிவடைந்த நேரம் யாதென்று கேட்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தரவு வேணும்னு சொன்னா முதல் பார்த்துக்கொள்ளுங்க. 10 மணிக்கு ஆரம்பமாக இருந்த கலை விழா 15 நிமிடங்கள் முன்னதாக ஆரம்பிக்கப்பட்டு 1 மணித்தியால 30 நிமிடம் நடைபெற்றது. சரியா? அப்ப 9:45க்கு ஆரம்பிச்சிருக்கு, 1 மணித்தியால 30 நிமிடம் நடைபெற்றிருக்கு. சரி பிள்ளைகள் பாப்போம். கலை விழா ஆரம்பித்த நேரம் பிற்பகல் 9:45. சரிதானே? எவ்வளவு நேரம் நடைபெறுது? நடைபெற்ற மணித்தியாலங்கள் 1 மணித்தியாலம் 30 நிமிடம். 1 மணித்தியாலமும் 30 நிமிடமும். இப்ப கலை விழா எத்தனை மணிக்கு முடிஞ்சிருக்குமான்னு சொன்னா நாங்க இதை போட்டு கூட்டினோம்னா நேரடியாக 10:75 வருது. இந்த 75 நிமிடத்துக்குள்ள 60 நிமிடம் இருக்கு. நாங்கள் அதை கழிச்சு மாத்திரம் சொல்லிக்க 11 பிற்பகல் 11 மணி 15 நிமிடம். 75 நிமிடத்துக்குள்ள 60 நிமிடத்தை நாங்க மணித்தியாலமா மாற்றும் போது பிற்பகல் 11 மணி 15 நிமிடத்துக்கு இந்த கலை விழா நிறைவு பெறுகிறது. பிள்ளைகள் இதுல முற்பகல் 11 மணி 15 நிமிடம் எல்லாம் செட் பண்ணி இருக்கிறீங்க. அதை நீங்கள் பிற்பகலா மாத்திக்கொள்ளுங்க பிள்ளைகள். இதுல தரப்பட்ட நேரம் பிற்பகல் என்றுதான். கணக்கை நீங்க ஒரு திரும்ப வாசிச்சீங்கன்னா தெரியும். கணக்கு ஒரு முறை திரும்ப பாருங்க. நீங்க கணக்கு ஒரு முறை வாசிங்க பாருங்க. பிற்பகல் 10 மணிக்கு ஆரம்பமாக இருந்த கலை விழான்னு தான் தரப்பட்டிருக்கு. பிற்பகல் தான் தரப்பட்டிருக்கு இந்த நேரம். நீங்க திரும்ப விடையில மாறி முற்பகல் என்று போட்டிருக்கிறீங்க. கலை விழா முடிவடைந்த நேரம் யாது சொன்னா பிற்பகல் 11:15 தான் விட வரும். பிள்ளைகள் கவனிங்க. ஒவ்வொரு மணித்தியாலமும் 10 நிமிடங்கள் பிந்தி காட்டும் கடிகாரம் ஒன்று
நண்பகல் 12 மணிக்கு சரியான நேரத்திற்கு சீர் செய்யப்பட்டு வைக்கப்பட்டது. பிற்பகல் 6 மணிக்கு காட்டும் நேரம் யாது? இந்த 6 மணிக்கு இந்த கடிகாரம், இந்த பிந்தி 10 நிமிடங்கள் பிந்தி காட்டுற மணி கூட்டுல இந்த கடிகாரத்தில் நீங்கள் என்ன நேரத்தை காட்டுமென்றதுதான் நீங்கள் எழுத வேண்டும். ஒவ்வொரு மணித்தியாலும் 10 நிமிடத்தை பிந்தி காட்டுதாம் ஒரு மணிக்கூடு. நண்பகல் 12 மணிக்கு சரியா விடப்பட்டிருக்கு நேரம். முயற்சி செய்யுங்க, செய்து பாருங்க கணக்கு. நீங்க அப்படியே எடுத்திருந்தா செட் பண்ணுங்க. சரி, விட போட்டிருக்கிறீங்க. நீங்கள் திரும்ப ஒரு முயற்சி செய்யுங்க. விட போட்ட பிள்ளை சரியா இருக்க நேரத்தை பார்த்து கொள்ளுங்க. 10 நிமிடங்கள் பிந்தி காட்டுது. பிந்தி காட்டுற நேரம். முயற்சி செய்யுங்க. மற்றாக்களும் செய்திருந்தபடியே போடுங்க. இல்ல, ஒவ்வொரு மணித்தியாலம் பிள்ளைகள் இந்த கணக்க கவனியுங்க. ஒவ்வொரு மணித்தியாலமும் 10 நிமிடங்கள் பிந்தி காட்டுது. சரிதானே? ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் 10 நிமிடங்கள் பிந்துது சொன்னா நீங்க அந்த கணக்கை விளங்கி கொள்ள. இந்த கணவர் விட போட்டிருக்கிறீங்க, தவறான விடையாக இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு மணித்தியாலமும் 10 நிமிடத்தை பிந்த போகுது. முதல் மணித்தியாலத்துல 10 நிமிடம் பிந்தினா அந்த 10 நிமிடத்தை விட இன்னொரு 10 நிமிடம் அடுத்த மணித்தியாலத்துக்கு பிந்த போகுது. அப்படி ஒவ்வொரு மணித்தியாலங்களுக்கும் இன்னும் மேலும் மேலும் 10 பிந்த போகுது. அதான் கணக்கு. நீங்க கணக்க சரியா விளங்கி கொள்ளையில தவறான விடையா போடுறீங்க. ட்ரை பண்ணுங்க. இதுல கணக்க யோசிக்க ஒண்ணும் இல்லை. சரி பிள்ளையர் பாப்பம். ஒவ்வொரு மணித்தியாலமும் 10 நிமிடங்கள் பிந்தி காட்டும் கடிகாரம் ஒன்று நண்பகல் 12 மணிக்கு சரியான நேரத்துக்கு விடப்பட்டது. இப்ப நாங்கள் 2 கடிகாரத்தின் நேரத்தை எடுத்துக்கொள்வோம். 12 மணிக்கு சரியான நேரத்தை காட்டுறதும் அங்கால தவறான நேரத்தை காட்டுறதும் என்று சொல்லி 2 கடிகார நேரத்தை எடுத்துக்கொள்வோம். சரிதானே? சரியான நேரம் பிந்தி காட்டும் நேரம். சரி, சரியான நேரம் 12 மணியை காட்டுது. கவனிங்க பிள்ளைகள், சரியான நேரம் 12 மணி. இங்க பிந்தி காட்டுற மணிக்கூடயும் 12 மணி விடப்பட்டிருக்கு. 2 கடிகாரம் வைத்திருக்கன்னு சொல்லி யோசிங்க. சரிதானே? விட போட்டிருக்கிறீங்க சிலர். பார்ப்போம். சரியான நேரத்தை காட்டுறது ஒரு கடிகாரம், பிந்தி காட்டுற ஒரு கடிகாரம் பார்ப்போம். இப்ப 12 மணிக்கு ரெண்டும் செமனா விடப்பட்டிருக்கு. சரியான நேரத்தை காட்டுற கடிகாரத்திலே பிந்தி காட்டுற கடிகாரத்திலே 12 மணிக்கு 2 உண்டா விடப்பட்டிருக்கு. இந்த சரியான நேரம் 1 மணி ஆகும் போது இந்த பிந்தி காட்டுற கடிகார நேரம் எவ்வளவு நேரத்தை காட்டும்? 12 மணி 50 நிமிடத்தை காட்டும். என்னன்னு சொன்னா 10 நிமிஷம் பிந்த போதும்.
1 மணித்தேலம் ஆயிடுச்சு 12 மணில இருந்து 1 மணிக்கு வரைக்குள்ள 10 நிமிஷம் ஆயிடுச்சு 1 மணித்தேலம் ஆயிடுச்சு சொன்னா 10 நிமிஷத்தை பிந்தி காட்ட போகுது சரிதானே அடுத்ததை பாப்போம் இந்த சரியான நேரம் 2 மணியை காட்டும் போது சரியான கடிகாரம் வந்து 2 மணியை காட்டும் போது இந்த பிந்தி காட்டுற நேரம் எவ்வளவு நேரத்தை காட்ட போகுது 1:40 காட்ட போகுது ஏன் அதுக்குள்ள இன்னும் 10 நிமிஷம் பிந்த போகுது இங்க ஒவ்வொரு மணித்தியாலம் இங்க கூட 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 இங்க 1 மணித்தியாலம் கூடுற அதே நேரம் இன்னும் 10 நிமிடத்தை பிந்தி காட்ட போகுது இப்போ 2 மணியை காட்டும் போது இந்த பிந்தி காட்டும் கடிகாரம் வந்து 1:40 காட்ட போகுது ஏன்னா அந்த 12:50 இருந்து எவ்வளவு நேரத்தை இது முந்தி காட்டுது முன்ன கொண்டு வர 1 மணித்தியாலத்தை முந்தி வர வேணும் ஆனால் இது வந்து 50 நிமிடமா தான் கூடுது சரிதானே அதாவது 1 மணித்தியாலத்தை விட 10 நிமிடத்தை குறையத்தான் ஓடுது அப்ப அதுக்குள்ள வித்தியாசம் அந்த 1 மணித்தியாலத்துக்குள்ள 10 நிமிடம் ஆகுது அடுத்தது வந்து சரியான நேரம் 2 மணில இருந்து 3 மணியாக 1 மணித்தியாலம் கூடும் போது இங்க 1:40 இருக்கிறது 2:30 தான் வரப்போகுது ஏன்னா ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் 10 நிமிடம் பிந்துது தனியா ஒரு 10 நிமிடம் பிந்து இல்ல பிள்ளையார் ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் 10 பிந்துது சரிதானே அவ்வாறா பார்த்துட்டு வரும்போது பாருங்க 3 மணி ஆகும்போது 2:30 4 மணி ஆகும்போது 3:20 5 மணி ஆகும்போது 4:10 6 மணி ஆகிக்க 5 இதை நீங்கள் எப்படி இதை பார்த்து கொள்ளலாம் இலகுவா பார்க்கிறேன்னு சொன்னா இந்த 12 மணியில இருந்து பிற்பகல் அதாவது நண்பகல் 12 மணில இருந்து பிற்பகல் 6 மணி வரை எவ்வளவு நேரம்ன்றதை பார்க்கணும் 12ல இருந்து பிற்பகல் 6 மணி வரை 6 மணித்தியாலங்கள் இருக்கு அப்ப 1 மணித்தியாலத்துக்கு 10 நிமிடம் பிந்துதுன்னு சொன்னால் 6 மணிக்கும் 10 நிமிடமா 6 தடவையில 10 நிமிடம் பிந்தியோட போகுது அப்ப சரியா 1 மணித்தியாலம் பிந்த போகுது பிற்பகல் 6 மணிக்கு சரியான கடிகார நேரம் 6 மணியாக இருக்கும் போது இந்த பிந்தி காட்டு கடிகார நேரம் 5 மணியாக இருக்கும் ஆனா ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் 10 நிமிடம் அதை நீங்க கருத்துல கொள்ள நீங்களும் ஒரு 10 நிமிடத்தை தான் பிந்தி ஓடுதுன்னு சொல்லி கணக்கு போட்டிருக்கீங்க சொன்னா கன பேர் 5:50 போட்டிருக்கீங்க விடையில ஒவ்வொரு மணித்தியாலத்திற்கும் என்றுதான் கேள்விப்பட்டார் இதை நீங்கள் கொஞ்சம் எழுதி வையுங்க 1 நிமிடம் தான் பிள்ளைகள் இருக்குது ஓஃபாயினா நீங்கள் இதை எழுதி வையுங்க உங்களுக்கு சட்டில போட்டு விடுறேன் இமெயில் தந்த பிள்ளைகளுக்கு இமெயில்ல போட்டு விடலாம் நீங்கள் நோட் பண்ணி வையுங்க ஓஃபாயினா நீங்கள் அடுத்த கிளாஸ்ல வேணும்னா இதற்கு விளங்கப்படுத்துறேன் நல்லது உங்களுக்கு இமெயில்ல உங்களுக்கு போட்டு விட நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம் இதே போல இன்னும் ஒரு கணக்கு இருக்குது நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துறேன் ஓகே பிள்ளைகள் இல்ல இப்ப கட்டாயிட்டுன்னு சொன்னா நீங்கள் அடுத்த வகுப்புல மீதிய பார்ப்போம் இன்னும் 2 கணக்கு இருக்கு அடுத்த வகுப்புல மீதிய பார்ப்போம் பிள்ளைகள்